பிரான்சில் மாவீரர் சுடரிலிருந்து தன்னுடைய சிகரெட்டை பற்ற வைத்த ஒருவர் அவருக்கு நிகழப் போகும் தண்டனை தான் என்ன? மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த 47 வயதான ஒருவர் பிரான்சில் எரிந்து கொண்டிருக்கும் மாவீரர் சுடரிலிருந்து தன்னுடைய சிகரெட்டை பற்ற வைத்த சம்பவம் பிரான்ஸ் மக்களிடையேயும் உலக நாடுகளில் வசிக்கும் மக்களிடையேயும் பெரும் அதிர்வலையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. முதலாம் உலக யுத்தத்தில் பிரான்சுக்காக உயிர் நீத்த வீரர்களின் நினைவாக எப்போதும் அந்த சுடர் எரிந்து கொண்டிருப்பது வளமையான ஒரு விடயம்தான். ஆனால் அங்கு மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த 47 வயதான ஒருவர் அதில் தன்னுடைய சிகரெட்டை பற்ற வைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருக்கு இந்த பிரான்ஸ் நாட்டுடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை பல்வேறு பிரான்ஸ் நாட்டு மக்களவர்களால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் அவருக்கு குடியுரிமை நீக்கப்பட மாட்டாது என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதாவது அவருக்கான குடியுரிமை இன்னும் சில மாதங்களில் முடிவடையுள்ள நிலையில் அவருக்கான குடியுரிமை ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் உள்துறை அமைச்சகம் மேலும் தெரிவித்திருக்கிறது. இதை தவிர அவருக்கு ஒரு வருட கடூழிய சிறை தண்டனையும் 15,000 யூரோ தண்டப்பணமும் தண்டனையாக வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.